ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாணிஸ் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியாணிஸ் ஸ்டைல் சேனலில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா வளவளப்பு இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா, கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா நீங்க, அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இத தண்ணீல போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இத வேக வச்சுக்கலாம். அப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கங்க. உப்புக்கல் கொஞ்சமா போட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வரணும். இந்த மாரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கிழங்கு, அத சேர்த்துக்கலாம். இத நல்லா கொழைய விடாம வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க. இத மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ. இத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இப்ப கிழங்கு வெந்துருச்சான்னு. நமக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல இருக்க தண்ணிய ஃபில்டர் பண்ணிட்டு, கிழங்க மட்டும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இத நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா, இந்த கிழங்குல மேல இருக்குல்ல தோலு, இத ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கிழங்குக்கும் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கிழங்க சர்க்கிள் ஷேப்பில் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோவில் அதை காட்ட முடியல. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கடல மாவும், அதே 1 டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் நம்ம மெயினாக இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதுதான் ஒரு டிப்ஸ் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். தேவையான அளவு உப்பு போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மசாலாவை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கிழங்கு, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா, இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு இன்னுமே நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செமையாக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியாணிஸ் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.